நான் கேரளா காந்தலூர் போயிருந்தேன். அந்த சுற்றுலாவோட நான் ட்ராவல் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. கரெக்டாக பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து போனீங்கன்னா, செக் போஸ்ட் மூணாறு, அமராவதி அப்படின்னு வரும், மறையூர்னு சொல்லிட்டு. அங்கேருந்து தான் நீங்கள் போகணும். நார்மல் செக் போஸ்ட் தான். நீங்கள் அங்கே எந்த காசும் கட்ட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து ரூ. 50 சார்ஜ் பண்ணுவாங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் வந்து எப்படி போனேன், என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கேரளாவோட குட்டி காஷ்மீர் என்று அழைக்கப்படுறது தான் காந்தலூர். மூணாருக்கு முன்னாடி லெஃப்ட் கட் பண்ணி நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அந்த மலை தான். இதுதான் வந்து செக் போஸ்ட்டு. இது வந்து 2வது செக் போஸ்ட். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு சில செக் போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் வந்து நம்ம கேரளா இந்த பார்டரு, தமிழ்நாடு பார்டர் தாண்டி கேரளா வந்து டச் பண்ணி போக போகிறோம். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன ரோடாக தான் இருக்கும். ஒத்தடி பாதை ரோடாக தான் இருக்கும். போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. அதே மாதிரி வண்டியை வந்து வழியில் எங்கேயும் நிறுத்தாதீங்க. நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு கொஞ்சம் மேலே ஹேர்பின் பெண்ட்லாம் வந்து நீங்கள் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோட்டோ கூட நின்று எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து யானை அதிகமாக க்ராஸ் ஆகும். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் ரோடு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். இதுதான் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. நீங்கள் காந்தலூர் ஏறுறதுக்கு இங்கே வந்து ரூ. 50 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ரூ. 50 கொடுத்துட்டு உங்கள் வண்டி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும். மற்றபடி பயப்பட தேவையில்ல. நாங்கள் போனது வந்து அன்சீசன்ன்றதுனால அதிகமாக வண்டி எதுவும் இல்லை. 1-2 வண்டி வந்துட்டு தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே இந்த ரோடு வந்து பாருங்கள், நான் இப்போ வரும்போதே ஆப்போசிட்டில் ஒரு ஜீப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஸ்லோ பண்ணி தான் போனேன். ஏன்னா சுத்தமாக ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு. அதனால தான் எனக்கு முன்னாடியே அவர் ஸ்லோ பண்ணிட்டாரு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. காந்தலூர் ஏற ஃபஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா ரூ. 50 வாங்கிட்டாங்க. அதோட பில் தான் இது. இன்னும் ஒரு ரெண்டு செக் போஸ்ட் வரும். அங்கேயே 50 வாங்கிடுவாங்க. ரோடு சைட் சீயிங் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் ரோட்டு நடுவில் எங்கேயுமே வண்டியெல்லாம் நிறுத்தாதீங்க. நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. இப்போ வருது பார்த்தீங்களா, இது ரைட்டு டேர்ன் பண்ண உடனே லெஃப்டில் ஒரு அழகான ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான் உங்களுக்கு. இங்கே வேணால் நீங்கள் நின்று கூட அப்படியே வியூ பார்த்துக்கலாம். ஆனால் நாங்கள் நிற்கல. ஏன்னா நாங்கள் குழந்த ஃபேமிலியோடு போனதுனால நாங்கள் நிறுத்தலை. காந்தலூரில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் காட்டின வீடியோவில் எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா யானைலாம் வந்து சாணி போட்டு வச்சுருந்துச்சு. அப்போ தான் கிராஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். யானைகள் வந்து ரைட் சைடில் பாருங்கள், வியூஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ சின்ன ரோடுன்னு. ஏன் ரோடு இவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க தெரியல. இன்னும் கொஞ்சம் அகலமாக ரோடு வச்சாங்கன்னா நம்ம வண்டியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த ரோடு இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சில இடங்களில் வந்து ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. பார்த்து போங்க கவனமாக. ஒரு வழியாக வந்து நம்ம காந்தலூர் ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெண்டு ஏற போகிறோம். வியூஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கீழேருந்து மேலே ஏறிட்டோம். ஃபஸ்ட்டு பெண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. ஃபஸ்ட்டு பெண்டு ஏறி அதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பெண்டு வருது. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. ஃபஸ்ட்டு பெண்டு ஏறுறோம். ஃபஸ்ட்டு பெண்டு ஏறியாச்சு.
ஃபஸ்ட்டு பெண்டு ஏறினதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் பெண்டு வந்துடுது. இந்த ஃபஸ்ட்டு பெண்டு செகண்ட் பெண்டு இதெல்லாம் கொஞ்சம் தூரம் ஏறி போனீங்கன்னா மறுபடியும் ஒரு செக் போஸ்ட் வரும். அதுதான் கேரளா செக் போஸ்ட்டு. அங்கேயும் நீங்கள் 50 ரூபா கொடுக்குற சூழ்நிலை வரும். அங்கேயும் 50 ரூபா கொடுக்கணும். இப்போ வரப்போகிறது தான் கேரளாவோட செக் போஸ்ட், ஸ்டார்டிங் செக் போஸ்ட்டு. இங்கேயும் வந்து 50 ரூபா நீங்கள் காசு கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லணும், எங்கேருந்து வரீங்க, என்ன ஊர்லேருந்து வரீங்கன்றதை அவங்களுக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னா எழுதிட்டு நம்மளை அமுச்சு விட்ருவாங்க. அப்புறம் நம்ம பாட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நான் போயிட்டு என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு 50 ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் என் காருக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். அன்சீசன் தான், ஆனால் பார்த்திங்கன்னா கார்லாம் நிறையா வந்துட்டு தான் இருந்துச்சு. அன்சீசனில் கூட அங்கே வந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. எனக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து போயிட்டு தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்தது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண்டு ஏறினோடனே ரைட் சைடில் ஒரு ஆமெல்லாம் வச்சு ஏதோ ஒரு தண்ணி வந்துட்டு இருந்தது அங்கே அழகாக. போகும்போதே எல்லா இடமும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா. ஃபாரஸ்ட் ஏரியா தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மறையூர். இந்த ஏரியாலாம் ஸ்டார்டிங்லேயே ஜீப் சஃபாரி கேக்கெல்லாம் இருப்பாங்க. இதோ இப்படி லெஃப்ட் கட் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் காந்தலூர் போக ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இடம் எல்லாமே வந்து மறையூர். அதெல்லாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காந்தலூர். ரைட் சைடில் இந்த வியூஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து மூணாறுன்னு கேள்விப்பட்டேன். அந்த 2 மலையும் மூணாறுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்கள் மூணாறு போல காந்தலூர் தான் போனோம். இதுதான் காந்தலூரோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டு லெஃப்ட்டு கட். நான் வந்து பிப்ரவரி மந்தில் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் தெரிஞ்சுது, ரொம்ப ஹெவியாக இல்லை, ஆனால் காற்று கூலிங்காக இருந்துச்சு. ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா நான் தங்கின ரெசார்ட்டு அதுக்கப்புறம் வந்து கூல் நல்லா ஆகிடுச்சு. இப்போ காந்தலூர் ஸ்டார்டிங் தான், இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். காந்தலூர் பார்த்திங்கன்னா காந்தலூர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ வந்து காந்தலூர் மெயினான செக் போஸ்ட் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது. இங்கே வந்து 50 ரூபா இங்கேயும் 50 ரூபா கொடுக்கணும். 50 ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. பில்லு கையிலே வச்சுக்கணும். ரிட்டன் ஏன்னா திரும்ப நீங்கள் அதிகபட்சம் ஒரு சில இடத்துல காட்டுற மாதிரி இருக்கணும். அதிகபட்சம் கேட்க மாட்டாங்க பில்லு. சில செக் போஸ்ட்டில் கேட்பாங்க எப்போ ஏறினீங்க எப்போ வந்தீங்கன்னா. அப்போ பில்லு காட்டிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்ப்போம் வீடியோ. நீங்கள் காந்தலூர் ஹில்ஸ் வந்து நைட்டில் ஏறுறத விட பகலில் ஏறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டில் வந்து நீங்கள் வியூஸ் பார்க்க முடியாது. பகலில் நம்ம ஏறினா வியூஸ் பார்க்கலாம். இறங்கும் போது கூட நீங்கள் நைட்டில் இறங்கிக்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக வேகமாக பார்ப்போம் நம்ம வீடியோ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் பேர் அசார் டைரி. எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்களா வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே இப்போ ரைட் சைடில் காட்டுறேன் எவ்வளோ வியூஸ் நல்லா இருக்குது பாருங்கள். காந்தலூர் அப்படின்னாலே அங்கே வந்து நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நிறைய அழகான இடங்கள்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அதோட பேரே பார்த்திங்கன்னா குட்டி காஷ்மீர் தான் சொல்லுவாங்க கேரளாவில் இருக்கவங்க. இதுவும் ஒரு பெண்டு தான். ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. பஸ்லாம் வந்தால் கொஞ்சம் சைடு கொடுத்து ஏறுங்க. ரொம்ப கிட்ட போயிட்டிங்கன்னா அவங்க டேர்ன் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடும். இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் நம்ம ரிவர்ஸ் கொடுத்து போக வேண்டிய இடங்கள்லாம் வருது. நிறைய இடம் நாம் ரிவர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சில நேரத்தில் ஆப்போசிட்டில் வர வண்டி அவங்க ரிவர்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கேரளா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ தான். ஆட்டோ ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும் கேரளாவில். அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப் பார்த்திங்கன்னா அதுவும் ரவுண்டிங்கில் இருக்கும். உங்களுக்கு ஜீப் தேவைப்பட்டால் நீங்கள் பக்கத்துலேயே காண்டாக்ட் பண்ணி ஜீப் எடுத்துக்கலாம். அது அடுத்த வீடியோவில் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா பெண்டெலாம் ஏர் பென்லாம் வந்து நம்ம ஏறிட்டோம். கிட்டத்தட்ட காந்தலூர் வந்து
நல்லாவே ரீச் ஆகிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 பெண்டு. ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் ஒரு நாளில் சுற்றக்கூடிய ஒரு இடம் தான் காந்தலூர். நீங்கள் காந்தலூர் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் விருப்பப்பட்டால் நீங்கள் பக்கத்துலேயே மூணார் கூட போகலாம். இந்த வீடியோ வந்து நான் ஏன் அதிகமாக வந்து உங்களுக்கு ஓட விட்டு காட்டலன்னு பார்த்தா, எல்லாமே அந்த ரோடும் சரி அந்த வியூஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம் உங்களுக்கு ப்ளே ஆகும். 14 நிமிஷம் 45 செகண்ட். இப்போ ஓரளவு பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாவே நம்ம காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இன்னும் நம்ம ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஹில்ஸில் தான் நம்ம போகணும். லெஃப்ட் சைடு பாருங்கள் வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கெல்லாம் வந்து நீங்கள் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கீழே உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் மேலே காந்தலூர் வர சில இடங்களில் மட்டும்தான் நீங்கள் வண்டியை நிறுத்தக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் யானை நடமாட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லி தான் அங்கேயே தான் அனுப்பி விடுறாங்க, மேலே அதிகமாக சில இடங்களில் வண்டியை நிறுத்தாதீங்கன்னு. இதுதான் நம்ம இப்போ காந்தலூரில் ஏறிட்டு இருக்க லாஸ்ட்டு பெண்டு. இதோட முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனாக்கா நம்ம வந்து முழுமையாக காந்தலூர் போயிடலாம். நீங்கள் வந்து காந்தலூர் போயிட்டு அங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இடம் இருக்குது. அந்த 5 இடம் வந்து நீங்கள் உங்கள் வண்டியில் போக முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜீப் பிடிச்சி தான் போகிற சூழ்நிலை இருக்கும். நாங்கள் அங்கேருந்து ஒரு ஜீப் பிடிச்சி தான் போனோம். ஆனால் ஒரு நாள் வந்து நாங்கள் அங்கேயே தங்கிட்டு தான் போனோம். இப்போ மேலே ஃபுல்லாக காந்தலூர் ஏறின பிறகு இந்த ஒரு சின்ன அருவி மாதிரி இந்த தண்ணி ஓடுது பார்த்திங்களா, இந்த தண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் குடிச்சே பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக நாங்கள் காந்தலூர் வந்துட்டு அங்கேயே ஒரு ரூம் புக் பண்ணி அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் அந்த 5 இடத்துக்கு போனோம். அந்த 5 இடத்துல வந்து ஒரு இடம் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஃபால்ஸில் வந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க, இறைச்சி ஃபால்ஸு. அதனால் அங்கே மட்டும் போக முடியல. மீதி 4 இடத்துக்கு போனோம். அந்த 4 இடம் என்னென்னன்றதை நான் வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ இது ரீச் ஆனது பிறகு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து கீழேனா ரொம்ப கீழே கிடையாது, காந்தலூர் மேலேருந்து கீழே ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூமுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த ரூம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்களும் காந்தலூர் போயிட்டு அந்த ரூமில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஆனால் காந்தலூர் அந்த நாங்கள் சொன்ன அந்த ரூமில் வந்து சாப்பாட்டுக்கெலாம் நீங்கள் தனியாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் ரூமுக்கு மட்டும் ஒரு 5000 ரூபா கொடுத்துருந்தோம். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இந்த காந்தலூர் ட்ரிப் வந்து நாங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோடு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே காந்தலூரோ எங்கேயோ போய் கேரளாவுக்கு போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக போங்க. இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோஸும் பாருங்கள். நம்ம அசார் டைரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முழுமையாகவே காந்தலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே இருக்க ஜீப்பு நீங்கள் ட்ரை பண்ணி எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ரூம் போயிட்டு தங்கிட்டோம். இப்போது போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா இந்த ரோட்டில் கீழே இறங்கி லெஃப்டில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமு. அதாவது நாங்கள் புக் பண்ணோன்னா நாங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிவிட்டு போகல, டைரெக்டாக அங்கே போய் தான் புக் பண்ணோம். இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் பற்றி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.